தமிழ்த்தாய் வாழ்த்தை முதலில் பாட வேண்டும், அவை நிறைவின் போதுதான் தேசிய கீதம் பாட வேண்டும் என்கின்ற மரபு தமிழ்நாட்டிலே கடைபிடிக்கப்பட்டு வருவது. இது ஏதோ அவைக்கு மாத்திரமல்ல, நீங்களும் நானும் பள்ளியிலே படிக்கும் போதும் அங்கேயும் இந்த நிகழ்வு தான் நடைபெற்று என்பதை உங்களுக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். தமிழ்த்தாய் வாழ்த்தை சட்டசபைக்குள்ளார என்னையிலிருந்து பாடிட்டு இருக்கிறீங்க? சட்டசபை கட்டின முதல் நாள்ல இருந்து பாடிட்டு இருக்கிறோமா? என்னைக்கோ ஒரு மரபுங்கிறத என்னைக்கோ ஒரு நாள் புதுசாக ஆரம்பிக்கிறது தானே சார். ஒரு மரபு மாதிரி தானே இன்னொரு மரபு வர்றது. அது என்ன, நீங்க தமிழ்த்தாய் வாழ்த்து பாடிட்டு கூட தேசிய கீதம் பாடுறதுல என்ன ஒரு தயக்கம் ஒரு இந்தியனுக்கு வரணும்? அப்ப நம்ம இங்க இருக்கிற யாராவது வந்து அயல் நாட்டுக்காரங்க உள்ளார உட்காந்துருக்கீங்களா சட்டசபையில? என்ன இது அநியாயமா இருக்கு? வேற ஏதோ ஒரு பாடலை பாட சொன்னா கூட நம்ம வந்து ஆட்சேபனை தெரிவிக்கலாம். ஒரு தேசிய கீதத்தை பாடுறதுக்கு என்ன சார் ஆட்சேபனை வேண்டியது? ஒரு தடவை என்ன 2 தடவை பாடல என்ன தப்பு வந்துட போகுது? நீங்க தமிழ்த்தாய் வாழ்த்து 2 தடவை பாடுறீங்களா? பாடிக்கிங்க, பாடுங்க. என்ன அதுல தப்பு வந்துட போகுது? என்ன குறை வந்துட போகுது? சட்டசபையில மாண்புமிகு அமைச்சர்களா இருக்கிறீங்க, கொள்ளை அடிக்கலாங்கிறது ஒரு மரபு இருக்குதா? ஊர் அடிச்சு ஒளியில போடலாங்கிறது மரபு இருக்கா? அப்ப அந்த மரபையெல்லாம் நீங்க மீறுறீங்க. அதெல்லாம் ஏத்துக்கலாமா? அப்போ ஊழல் பண்ணக்கூடாதுன்னு இருக்குது, மரபு தானே அது, சட்டமே இருக்குது. மரபு கூட விடுங்க, ஊழல் பண்ணக்கூடாது, லஞ்ச லாவண்யம் வாங்கக்கூடாது, நீங்க அதெல்லாம் பண்றீங்களா? அப்படி பார்த்தா இறையாண்மைக்கு எதிராக செயல்படக்கூடாதுங்கிறாங்க. தேசிய கீதம் வந்து இந்திய இறையாண்மைக்கு உட்பட்டதானே. நான் அதை தான் கேட்குறேங்க. ஒரு சினிமா பாட்டு நீங்க சட்டசபையில பாடுங்கன்னா நம்மளே போய் நின்று போராடலாம். எனக்கு தேவையில்லாம ஒரு பாட்டை பாட சொல்றீங்க, டப்பாங்குத்த பாட சொல்றீங்க, அந்த பாட சொல்றீங்க, இந்த பாட சொல்றீங்கன்னு கேட்கலாம். தேசிய கீதம் பாடுறதுல என்ன தவறு?